விஜய் பங்கேற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவனை பங்கேற்க கூடாது என தான் அழுத்தம் கொடுக்கவில்லை என்று அமைச்சர் ஏவ வேலு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தவிக தலைவர் விஜய் பங்கேற்ற அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்காததற்கு திமுக கொடுத்த அழுத்தமே காரணம் என்று விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஏவ வேலு திருமாவளவன் சுயமாக முடிவெடுத்து செயல்படக்கூடியவர் என்று விளக்கம் அளித்தார். அவரே ஒரு நல்ல ஒரு அறிவாளி, அரசியல் நல்ல உள்ளவர், அரசியலை பற்றி நன்கு புரிந்து கொண்டவர். அவருக்கு இன்னொருத்தர் அரசியல் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சுயமாக எந்த முடிவு எடுப்பதற்கு அந்த அரசியல் கட்சி அவருக்கு அவர் தான் அந்த நிறுவன தலைவர். எந்த முடிவு எடுக்கலாம் முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏவா வேலு அழுத்தம் கொடுக்குறான்னு சொன்னா நான் அவர்கிட்ட பழகிறதுக்கு நான் 2001 நான் பழகி கொண்டிருக்கிறேன். அதுக்கான ஆதரவு பர்மிஷனாக கேட்க முடியும். நான் அப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றத்துக்கு கிடையாது, எனக்கும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை. திருமாவளவன் எதிர்முகாமில் இருந்தபோது கூட தன்னுடன் நட்பு பாராட்டி வந்ததாகவும் அவர் தனக்கு சகோதரர் போன்றவர் என்றும் அமைச்சர் ஏவ வேலு கூறினார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மையக்குழு கூட்டம் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மையக்குழு கூட்டம் கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்று வருகிறது. உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அதை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கான நியமனம், அதாவது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. அந்த தேர்தல் சம்பந்தமாக என்னென்ன பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும், ஏற்கனவே தேர்தலுக்கெல்லாம் அந்த அவங்களுக்கான கமிட்டி எல்லாம் அமைச்சு அவங்களும் பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. அந்த கமிட்டி என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, எப்படி செய்யணும் அப்படின்றதும் அண்மையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்று வந்தார். டெல்லியில சொல்லியிருக்கக்கூடிய பரிந்துரைகளின்படி நிர்வாகிகள் நியமனம் மற்றும் அதற்கான தேர்தலை எப்படி நடத்த வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் இந்த உட்கட்சி தேர்தலை வலுப்படுத்துவதற்கும் அதே போல உறுப்பினர் சேர்ப்பதை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இறங்குகிறது. ஜனவரி மாத இறுதிக்குள் இந்த நிர்வாகிகள் எல்லாம் போடப்பட்டு அதன் பின்னராக மாநில நிர்வாகிகளுக்கான அறிவிப்பு வெளியாகத்தான வாய்ப்பு இருக்கிறது டெல்லியினுடைய ஒப்புதலுடன். அதன் தொடர்ச்சியாக மாநில தலைவர் அதே போல அகில இந்திய தலைவர்களுக்கான தேர்தலும் அகில இந்திய தலைவில் படிப்படியாக நடைபெறும். தற்போது மத்திய அமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஜே.பி. நட்டா மத்திய அமைச்சராக இருப்பதால் அந்த பதவிக்கு வேறு ஒருவர் வரக்கூடும் என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்பாக இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற்று முடிக்க வேண்டும் என்பதற்கான பணிகள் இங்கே மாநில அளவில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நடக்குது, அதே போல தமிழகத்திலையும் நடக்குது. அதற்கான மையக்குழு கூட்டம் தான் தற்போது பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெற்று வருகிறது. பாஜகவினுடைய மையக்குழு கூட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.